மகர ராசி பொதுவாக இந்த வருஷம் ஒரு பெரிய கிஃப்டடு ராசி எது அப்படின்னா மகர ராசி தான். ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி இவாளுக்கு 7.5 சனி முடியறது. 7.5 சனி முடியறது. 7.5 வருஷம் சொல்லொன்னா துயரம் மகர ராசி. இந்த மகர ராசிக்காரர்கள் தான் பட்ட கஷ்டத்தை வெளியில் சொல்லிக்க மாட்டாங்க. அப்போ ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டத்திலேருந்து நீங்கள் வெளியில் வந்தாச்சு. 2 முக்கியமான நிகழ்வுகள் நடக்குது. ஒன்று 7.5 சனி முடியறது, 2வது குரு பகவானுடைய அருட்பார்வை 12 வருஷம் கழித்து நேரடியாக அவங்க ராசியை பார்க்க போகிறார். திண்ணையில் கடந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணம் ஆகிற மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு கல்யாணம் ஆகும். எந்த தோஷங்கள் இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, கண்டிப்பான முறையில் திருமணம் கைகூடும். குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருப்பாங்க, இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, ரொம்ப நாள் ஆகிருக்கும் கல்யாணம் ஆகி, அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் கன்ஃபார்ம்டு. குழந்தை பாக்கியம் 100% கன்ஃபார்ம். அதெல்லாம் எந்த சந்தேகமும் வேண்டாம். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. புதிய தொழில் ஆரம்பிக்கிறோமா ஆரம்பிக்கலாம், கூட்டு தொழில் பண்ணணுமா பண்ணலாம், ஒரு தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதோடு சேர்ந்து இன்னொரு தொழில் ஆரம்பிக்கிறோமா ஆரம்பிக்கலாம், தொழில் சார்ந்து ட்ராவல் போயிட்டு வரணுமா போயிட்டு வரலாம், விசா சம்பந்தமான பிரச்சனையாக சரியாகும், எதிர்பார்த்ததில் கடன் உதவி கிடைக்குமா கிடைக்கும், கவர்மெண்ட் சப்போர்ட் கிடைக்குமா கிடைக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோகத்தினருக்கு பணியிட மாற்றம், பதவி உயர்வு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். உங்களுக்கும் உங்கள் சுப்பீரியருக்கும் இடையில் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகப் பெறுவீர்கள். புதிய மாற்றங்களை இந்த வருஷம் நீங்கள் கண்டிப்பான முறையில் சந்திப்பீங்க. தைரியமாக இந்த வருஷத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள். வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நல்ல வருடமாக அந்த வருடம் உங்களுக்கு நிச்சயமான முறையில் அமைஞ்சிருக்கும். உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். கடன் பிரச்சனைகள் நிச்சயமான முறையில் விலகும். நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க. உங்கள் தொழிலுக்கு நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு முயற்சி பண்ணுறவாளுக்கு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப யோகமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள் சேரும். மாணக்கர்களுக்கு தைரியமாக தன்னம்பிக்கையோட இந்த வருஷத்தை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள். தடைபட்டு இருந்த கல்வி நல்லபடியாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களெல்லாம் இந்த வருஷம் ஒரு பெரிய லக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை இவங்க வழியாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம்.